Hello and welcome back to the new episode of Formula series and you're watching me on Prep Catalyst. Yes, நாம் இன்னைக்கு வந்துட்டு kinetic theory of gases அதனுடைய formula sheet பார்க்க போகிறோம். ஓகேவா? So you guys make sure that you pick up your notes and sit for the class. ஓகேவா? kinetic theory of gases. kinetic theory of gases ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. kinetic kinetic theory of gases. இந்த சாப்டர் பார்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குடா. ஐ மீன் இதில் வந்துட்டு இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபிசிக்ஸு. ஆனால் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கு டெலிட்டட்னு சொன்னாங்க. டெலிட்டட்லேருந்து கேட்க மாட்டாங்களான்னா கேட்பாங்க, அப்போயும் அது டெலிட்டட் தான். ஓகே, அவர் சிஸ்டம் இஸ் லைக் தட். அதனால் வந்துட்டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படித்தா ஓரளவுக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நம்ம படித்த மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சாப்டர் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எஸ், நான் வந்துட்டு டைமர் செட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம், மறந்துட்டு உட்காந்துட்டேன். எத்தனை நிமிஷம் வைக்கலாம்? 35 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ். ஓகேவா? 30 மினிட்ஸுக்குள்ளே இந்த சாப்டர் முடிச்சிடலாம் ரிவிஷன் வீடியோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன படித்து பார்க்க போகிறோன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பற்றி பார்ப்போம். PV = nRT. திஸ் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதில் P வந்துட்டு யூ கைஸ் நோ இட் as ப்ரெஷர். V வந்துட்டு வால்யூம். V வந்துட்டு வால்யூம். N வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். எஸ், ஒரே நிமிஷம், நான் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ஃபார்முலா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். R வந்துட்டு கேஸ் கான்ஸ்டன்ட். ஐ வில் டெல் வேல்யூஸ் ஃபார் தட். R வந்துட்டு கேஸ் கான்ஸ்டன்ட். T வந்துட்டு டெம்பரேச்சர். கெல்வினில் எடுக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். கிவன் மாஸ் அப்பான் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? ஒரு ஃபார்முலா. கிவன் வால்யூம் கொடுத்துருப்பாங்க 22.4 லிட்டர்ஸ். அப்படி போட்டாலும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டு நமக்கு ஃபிசிக்ஸில் தெரிஞ்சால் வண்டி ஓட்டலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ பற்றி டிபேட்டே பண்ணலாம். அந்தளவுக்கு யூனிட்ஸ் மாற ஆரோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். நான் ஒரு வேல்யூ தரேன், அந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 0. ஐ மீன் எல்லா வேல்யூவும் சொல்கிறேன், அது நான் கெமிஸ்ட்ரியில் நடத்துகிறேன். இங்கே வந்துட்டு ஃபிசிக்ஸில் இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் இருந்தால் ஓகே, ஃபைன். 0.0821. ஓகே, ஆரோட யூனிட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆரோட யூனிட்ஸ் நம்ம கேட்பாங்க. அப்போது என்ன பண்ணணும்? PV/NT = Rன்னு எழுத முடியுமா? அப்போது ஆருக்கு என்ன யூனிட்ஸ் வரும்? ATM லிட்டர் மோல். ATM லிட்டர் பர் மோல் கெல்வின். அதுதான் வந்துட்டு இதனுடைய யூனிட்ஸு. ஓகேவா? யூனிட்ஸும் நான் கொடுத்துட்டேன். யூனிட்ஸ் தான் இந்த இதில் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? யூனிட்ஸ் வந்துட்டு கேட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் போவோமா? ஆரோட வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்கடா. ஃபஸ்ட்டு லா வி சே இட் as பாயில்ஸ் லா. என்ன சொல்லுதுங்கிறதுலாம் வேண்டாம், ஜஸ்ட் புரிஞ்சால் போதும். ஓகேவா? டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டுன்னு பாயில்ஸ் லா சொல்கிறாரு. பாயில் வந்துட்டு சொல்கிறாரு. ஓகேவா? பாயில்ஸ் லாவில் வந்துட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா ஐசோதெர்மல். ஓகேவா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா ஐசோதெர்மல் சேஞ்ச். இந்த லெசனில் சேஞ்ச். ஐசோதெர்மல்னு ஞாபகம் வருது. தெர்மோடைனமிக்ஸோடைய பாதின்னு சொல்ல முடியாது, கடைசியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரியா? அதை நான் வந்துட்டு இதுலேயே கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். பட்
இருங்க, பாயில்ஸ்லாம் மட்டும் முடிச்சுட்டு அந்த தெர்மோடைனமிக்ஸில் லாஸ்ட்டு கொஞ்சம் விட்டல அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன ஆகும் யாராச்சும் சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். ஓகே, என்னது ஆகும்? P is inversely proportional to volume நடக்கும், which implies that P1 V1 equal to P2 V2. இந்த ஃபார்முலா இந்த இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கிராஃப் தரேன். கிராஃப் இம்பார்ட்டண்ட். சரியா? T1 T2 இது என்ன கிராஃபு? PV கிராஃப். இதில் T1 will be greater than T2. சரியா? இதை வந்துட்டு இந்த கிராஃபை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் சார்லீஸ் லா. சார்ல்ஸ்லான்னு சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் ஒன்று தான். அதில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஐசோபேரிக் சேஞ்சுன்னு வச்சுக்கலாமா இந்த லெசனில்? சேஞ்ச். சரியா? சேஞ்ச். அதில் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன வரும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு எடுத்தோம்னா இங்கே வந்துட்டு வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டீன்னு கிடைக்குமா? அப்போது V1/T1 வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டீன்னு கிடைக்குமா? அப்போது V1/T1 ஈக்குவல் டு V2/T2. சரியா? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டீன்னு கிடைச்சிது. அதனால் நமக்கு V1/T1 ஈக்குவல் டு V2/T2. இந்த இடத்துல கிராஃப் முக்கியம். VT கிராஃப் அதுதான் கேட்பாங்க. சரியா? ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட். சரியா? இது வந்துட்டு P1, இது P2. இந்த இடத்துல என்ன, அங்கே வந்துட்டு மேலே இருக்கிறது பெருசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு P2 greater than P1. இதுதான் ரியல். சரியா? அந்த ரெண்டு கிராஃபும் அப்படி மாற்றி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அவகாட்ரோ லா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? தெர்மோடைனமிக்ஸில் இந்த இடத்துல தான் லாஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ் கிட்ட கட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால நான் இங்கே சொல்கிறேன். ஐசோபேரிக்னா இப்போ தான் சொன்னேன். ஐசோபேரிக்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, ஐசோதெர்மல்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அடியாபேட்டிக்னா ஹீட் ஆஃப் த சிஸ்டம் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். சரியா? நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக்னா வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? வால்யூம் சேஞ்ச் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் கிராஃப். இங்கே எக்ஸ்பேன்ஷன் கிராஃப் மாதிரியே இங்கே கம்ப்ரெஷன் கிராஃப், இதுவும் வந்துட்டு பிவைக்கில் கேட்டாங்க. அதனோட உல்ட்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் அந்த கிராஃப் மட்டும் கேட்பாங்க, என்ன ப்ராசஸ்க்கு என்ன கிராஃப்னு சொல்லி. சரியா? அது எந்த இயரில் தெரியுமா கேட்டாங்க? 2022 கேட்டாங்க. சரியா? அதுதான் இம்பார்ட்டண்ட். இங்கே அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வேர் இஸ் த லேசர்? எஸ். இப்போ வந்துட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸில் இந்த கீழே கொடுத்துருக்க 3 ஃபார்முலாவில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபார்முலா மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டண்ட். சரியா? அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஹீட் ஆஃப் த சிஸ்டம் ரிமைனிங் அன்சேஞ்ச்டு. ஓகேவா? இங்கே வந்துட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ் இஸ் அ ரேபிட் ப்ராசஸ். வேகமாக நடக்கும். ஓகே, ஃபார்முலா வந்துட்டு P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. P1னா வந்துட்டு இனிஷியல் ப்ரெஷர், V1னா வந்துட்டு இனிஷியல் வால்யூம், P2னா வந்துட்டு ஃபைனல் ப்ரெஷர், V2னா வந்துட்டு ஃபைனல் வால்யூம். ஸோ P1 V1 P1/P2 ஈக்குவல் டு V1/V2 பவர் காமா. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவும் எந்த வரிசையில் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா PV TV TP அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. PV TV TP. PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? அப்புறம் TV பவர் காமா ஈக்குவல் டு காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா?
டிபி டி பவர் காமா p பவர் 1 மைனஸ் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதுதான் வந்துட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்னுக்கு காமா மைனஸ் 1 v பவர் காமா மைனஸ் 1. இங்கே டிபி டி பவர் காமா p பவர் 1 மைனஸ் காமா அப்படின்னு வரும். அதனால அது கன்ஃபியூஸ் ஆகிடாமல் கரெக்டாக எழுதிடுங்க. காமா வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், காமா இஸ் ஈக்குவல் டு 1 + 2/f. சரியா, அது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு இங்கே மேலேயே அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஆர் கண்டுபிடிக்க தெரியலன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைனா சில டைம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. சரியா, இது ஃபைனல் டெம்பரேச்சர் T2, இனிஷியல் டெம்பரேச்சர் T1, ப்ரெஷர் அதே மாதிரியே இனிஷியல் ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர். அதுதான் இங்கே இந்த ஃபார்முலா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருந்து தான் தெர்மோடைனமிக்ஸில் ஈஸியாகவும் இல்லாமல் மாடரேட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து கொஷின் வரும். சரியா, நெக்ஸ்ட்டு இப்போது தெர்மோடைனமிக்ஸ் விட்டுட்டு நம்ம இங்கே கேடிஜி பண்ணிட்டு இருந்தோம், கேடிஜிக்கு வரும். நெக்ஸ்ட்டு அவகேட்ரோ லா. அவகேட்ரோஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்குது. அப்போது நமக்கு வந்துட்டு வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸு. சரியா, வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா, அதுதான் வந்துட்டு நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, யூ கைஸ் நோட் இட் டவுன். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரு எஸ்டிபின்னு வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு 50 ml ஆஃப் ஆக்சிஜன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஐயோ, என்ன 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 50 ml ஆஃப் ஆக்சிஜன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ் மோல்ஸ் கேஸ் அதில் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். சரியா, இப்போ வந்துட்டு 100 ml அதே எஸ்டிபியில் வைக்கும்போது எக்ஸு 2 இருக்குது, அப்போ 2x மோல்ஸ் இருக்கும். இதுதான் கான்செப்ட்டு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அதுதான் இங்கே இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு PV ஈக்குவல் டு NRT சொல்லிட்டேனா? சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸு அதோட இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒரு சம் பாஸ்டுலேட்ஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சரியா, பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதில் வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறத இங்கே ஒரு ஸ்லைடாக போட்டிருக்கேன். ஏன் ஸ்லைடாக போட்டேன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதில் முக்கியம். நான் பாட்டுக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடத்திட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்க. ஏன்னு சொல்கிறேன், அந்த வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கேட்டால் மாட்டிப்பீங்க. சரியா, கான்செப்ட் மட்டும் வச்சுட்டு சில இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால தான் நான் எக்ஸாக்டாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ யூ கைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா 2023 நீட் எக்ஸாமில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, அதனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, சரியா, நான் இங்கே சொல்கிறேன் பாரு. கேஸஸ் கண்டெய்ன்ஸ் மைன்யூட் டிஸ்க்ரீட் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். இப்போ ஒரு கேஸ் எடுக்கிறோம் ஒரு கண்டெய்னரில், அது மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ்னால மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் ரேண்டம் கான்ஸ்டன்ட் மோஷன் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா அது ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லா டைரக்ஷன்லேயும் வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரே ஸ்பீட்லேயும் மூவ் ஆகாது, ஒவ்வொன்றும் வந்துட்டு வேறு ஸ்பீடில் மூவ் ஆகும். அதை பற்றி நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. மாலிக்யூல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி கொலைடிங் அமாங் தெம்செல்ஸ் அண்ட் ஆல்சோ வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் மோதும். வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் மோதும் போது தான் நமக்கு வந்துட்டு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். பிகாஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸு ஏரியா வந்துட்டு இருக்குது. ஏரியா வந்துட்டு இது வால் ஆஃப் த கண்டெய்னர், ஃபோர்ஸ் இருக்குது. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. சரியா, அதுதான், அதனால தான் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அது நமக்கு தேவையில்லை, நான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். The collision of the molecule among themselves are perfectly elastic. Perfectly elasticனா என்னன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மாலிக்யூல் வந்துட்டு மோதுது, அதே ஸ்பீடில் திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா, எந்த எனர்ஜியும் லூஸ் ஆகாது. அந்த மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் அது போய் இடிச்சது திருப்பி வந்துடுச்சு, அது ஒரு ஜாலியான ப்ராசஸ். எந்த எனர்ஜியும் அதுக்கு லூஸ் ஆகாது. போய் விளாட்ற மாதிரி, விளாண்டாலும் எனர்ஜி லூஸ் ஆகுமா அந்த கான்செப்ட். போயிட்டு மோதிட்டு வர்றது அதுக்கு ஒரு ஜாலி. சரியா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். நெக்ஸ்ட்டு இன்எலாஸ்டிக்குங்கிறது தான் அந்த நீட் 2023 எக்ஸாமில் கேட்டாங்க. சரியா, இந்த பாயிண்ட் இன்எலாஸ்டிக்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பாக கரெக்டா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. சரியா,
அதனால் இது இம்பார்ட்டண்ட். Molecules does not exert any force on one another, they move independently. ஒரு மாலிக்யூலும் இன்னொரு மாலிக்யூலும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோர்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அல்லது கொடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் மேலே தான் மோதுவாங்க. நெக்ஸ்ட், வால்யூம் ஆக்சுவலி ஆக்குபைடு பை த கேஸ் மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர்ட் டு த வால்யூம் ஆஃப் த கேஸ். ஐ மீன் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னரில் வரணும், வால்யூம் ஆஃப் த கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். நான் வந்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். வெயிட் ஒரே நிமிஷம். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் தான் இந்த இடத்துல கண்டெய்னர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கண்டெய்னர், சரியா? அதாவது என்னன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்கு, சரியா? அதில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும், அது வால்யூம் V, சரியா? இப்போது கேஸை நம்ம வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் வால்யூம் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும், சரியா? வெரி நெக்லிஜிபிள், சரியா? அதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. The total kinetic energy of the gas molecule is directly proportional to absolute temperature, சரியா? absolute temperature directly proportional to kinetic energyங்கிறத சொல்கிறாங்க. அதை நான் தனியாக சொல்லணும்னு நினச்சேன். kinetic energy directly proportional to temperature அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, சரியா? இதுதான் வந்துட்டு kinetic theoryயோட postulates. They can ask any statement from this. ஓகேவா? அதனால் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் ஆல் த பாயிண்ட்ஸ் டைரக்ட்லி. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த ஸ்லைடை மனப்பாடம் பண்ணிடுங்க, சரியா? நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், புரியும். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி இஸ் டிபெண்ட் only on temperature, சரியா? கைனடிக் எனர்ஜி வந்துட்டு டெம்பரேச்சர் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகி இருக்கும். வேறு எந்த ஃபேக்டர்ஸ் மாற்றினாலும் நமக்கு வந்துட்டு கைனடிக் எனர்ஜி மாறாது. அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். சம் கேஸ் at 300 degrees Celsius is enclosed in a container. Now the container is placed in a fast moving train. While the train is in motion, the temperature of the gas என்ன ஆகும்? சேம் டெம்பரேச்சர் தான் இருக்குது. Temperature of the gas remains சேம், சரியா? மாற்றி எழுதிட்டு வராதிங்க. ஒரு பையன் வந்துட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு எப்பயுமே ஃபஸ்ட் மார்க் 690 700 அது மாதிரி வாங்குவான். அந்த பையனே இந்த கொஷின் வந்துட்டு தப்பாக எழுதிட்டு வந்துட்டான், சரியா? அதனால் இந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், இது ஒரு கொஷின்னு நான் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன், சரியா? அதனால் இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைன்ஸ் சேம், அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், அவங்களே சொல்லிட்டாங்க. அட் absolute zero at absolute zeroனா ஒன்றும் இல்லை, 0 கெல்வின். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0, சரியா? இதுதான் வந்துட்டு அட் அப்சல்யூட் 0 மாலிகுலர் மோஷனே ஸ்டாப் ஆகிடும். மாலிகுலர் மோஷன் ஸ்டாப் ஆகும்போது நமக்கு கைனடிக் எனர்ஜி இருக்காது. கைனடிக் எனர்ஜி தெரியும்ல, இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது, அது வந்துட்டு அதுக்கு எம்மாஸ் இருக்குது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 mv². ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுல் VA 0 அப்படின்னா எப்படி வந்துட்டு மோஷனே இல்லைங்கும் போது எப்படி அங்கே கைனடிக் எனர்ஜி இருக்கும்? You need to think about it. At absolute 0 kinetic energy will be 0, சரியா? next kinetic energy is equal to 3/2 RT அப்படின்னு வச்சுக்கலாமா? RTக்கு பதிலாக PV equal to nRTங்கிறதுக்கு பதிலாக 3/2
KT அப்படின்னு வச்சுக்கலாம், KTன்னு வச்சுக்கலாம். Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஐ ஹவ் செட் இட் ஆல்ரெடி. சரியா? PV ஈக்குவல் டு NRTங்கிற மாதிரி 3/2 PV அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இங்கே வந்துட்டு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 PV. சரியா? 3/2 PV டா. அப்போது கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு 3/2 P. சரியா? இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு. இதை வந்துட்டு வெறும் ஈன்னு கூட கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போது 3/2 Pன்னு வரும், which implies that P is equal to 2/3 of E. 2/3 Eன்னு வருமா? அதுதான் வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது ஒரு டைரக்டான PYQ, இது ஒரு PYQ. எத்தனை PYQ சொல்கிறேன் பாரு. இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டு. சில பேர்லாம் வந்துட்டு இந்த லெசனுக்கு இதுவே கொடுக்க மாட்டானுங்க. ஒரு ஹீட்டுன்னு ஒரு சாப்டர் மட்டும் தான் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு ஃபிசிக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெர்மோடைனமிக்ஸு, அப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறமேட்டு KTG, இது மூணையும் கொடுத்துருவானுங்க. ஒரு சாப்டர் கூட உருப்படியாக நம்மளால் படிக்க முடியாது. அதனால் வந்துட்டு தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு PYQ. சரியா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி. ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஒவ்வொரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும்னு சொன்னேன். 10 நிமிஷம் தான் இருக்கா? ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஒவ்வொரு இதில் மூவ் ஆகும்னு சொன்னேன்னா, அப்போது என்னென்ன வெலாசிட்டிஸ், டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ் அதுதான் வந்துட்டு நான் இங்கே சொல்லணும்னு நினச்சது. டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ். ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் போமா? ஃபஸ்ட்டு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. சரியா? ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில் ஃபஸ்ட்டு விஆர்எம்எஸ் ஆர் யூஆர்எம்எஸ்னு வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் விஆர்எம்எஸ்னு வச்சுக்கலாம், இங்கே யூஆர்எம்எஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி தான். ஆர்எம்எஸ்ங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர். V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஆன் Vn ஸ்கொயர் அப்படிங்கும்போது டிவைடட் பை n. இதுதான் வந்துட்டு விஆர்எம்எஸ் கூடைய ஜென்ரல் ஃபார்முலா. சரியா? இது ஜென்ரலு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டுக்கு வருவோம். URMS ஈக்குவல் டு 3RT by m. 3RT by m. mங்கிறது மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கேஸ் present in the container we are talking about. சரியா? அதுதான் வந்துட்டு இங்கே m. இன்னொன்று URMS is equal to under root 3p by d. இது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். P வந்துட்டு ப்ரெஷர், D வந்துட்டு டென்சிட்டி. ஓகே, இங்கே டென்சிட்டின்னு வந்தோடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. ஐ நீட் டு டெல் இட். சரியா? நோட்டுன்னு போட்டுக்கோங்க. நோட் சார் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கணும் இப்படி சொல்லும்போது. நோட் என்னது? PM ஈக்குவல் டு DRT. PM டர்ட்டி அப்படின்னா வச்சுக்கோங்க. PM ஈக்குவல் டு DRT. சரியா? இப்போது Pங்கிறது ப்ரெஷரு, எம்ங்கிறது மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கேஸ், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், Tங்கிறது டெம்பரேச்சர், Dங்கிறது டென்சிட்டி. PM ஈக்குவல் டு DRT. டென்சிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூ கைஸ் நீட் டு ஹாவ் இன் மைண்ட். சரியா? அதுதான் வந்துட்டு நான் இங்கே சொல்லணும். PM ஈக்குவல் டு DRT. இதில் இன்னொன்று என்ன கேட்கலாம்? D1 by D2 density of first gas by density of second gas. சரியா? dm by d2 equal to m1 by m2 கேட்க முடியும். at constant temperature அப்படின்னு கொடுத்து constant temperature constant pressure அப்படின்னா. சரியா? d1 by d2 equal to p1 by p2 because directly proportional இருக்குது. சரியா? next d1 by d2 equal to t2 by t1 இப்படியும் கேட்க முடியும். சரியா? இப்படிலாம் கேட்க முடியும். நான் சொல்கிறேன், இதுக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் இப்படியும் கேட்கலாம். டைரெக்டாக ஃபார்முலாவே கொடுத்துட்டேன். யூ கைஸ் நீட் டு திங்க் அண்ட் அப்ளை இட் ஓவர் தேர். சரியா?
அவ்வளோதான்டா, இந்த லெசன் வந்துட்டு முடியலை, இன்னும் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி பற்றி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி பற்றி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லைனா மீன் இல்லைனா மீன் கூட வேண்டாம், மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் 6 நிமிஷம் தான் இருக்கா. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிடா. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டினா என்ன? லெட்ஸ் டேக் இட் அஸ் UMPS அப்படின்னு வச்சுக்கலாமா? சரியா? மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி UMPS இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ரெண்டே ஃபார்முலா தான், அண்டர் ரூட் 8RT by pi m. 8RT by pi m கரெக்டா? ஆவரேஜ் 8RT by pi m ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஓகே தப்பாக சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லைனா இங்கே மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு நீங்கள் எழுதிக்கோங்க 2RT by m. சாரி, நான் வந்துட்டு ஆவரேஜுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இப்போ எழுதுறது கரெக்டு. U மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 2P by D. சரியா? இங்கே அதே மாதிரியே டென்சிட்டி. நெக்ஸ்ட் U ஆவரேஜ் வெலாசிட்டி U ஆவரேஜ் அப்படின்னு. U ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 8RT by pi m. சரியா? 8RT by pi m. mங்கிறது மாலிகுலர் மாஸ். அதே மாதிரியே பைங்கிறது எய்தர் யூ டேக் இட் அஸ் 22/7 ஆர் 3.14. சரியா? ரெண்டில் கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக அது அப்படி கேட்க மாட்டாங்க கொஷினில், ஐ எம் சேயிங். சரியா? நெக்ஸ்ட் போவோமா. U ஆவரேஜ்லேயே அடுத்தது U ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 8P by pi d. 8P by pi d. ஓகேவா? 8P by pi d இதுதான் வந்துட்டு ஆவரேஜுக்கு உண்டான ஃபார்முலா. சூப்பர். இவ்வளோ நேரம் நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க, நான் டப்பா தானே போட்டுட்டு இருந்தேன். எப்போ அந்த ஆர்க்குக்கு மாறிச்சுன்னே தெரியல. அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் என் ஐபேடில் நடக்குது, என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட் நோட். யூ கைஸ் ரைட் இட் அஸ் நோட். என்ன நோட்டு அப்படின்னு பார்த்தோம்னா URMS greater than U average. U average. சரியா? நெக்ஸ்ட் RAM ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது U மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, இந்த ஆர்டர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு √3 √8/pi √2. கரெக்டாக எழுதியிருக்கோமா? ஆவரேஜ் 8. ஓகே நம்பலாம் கரெக்டாக எழுதியிருக்கேன். இல்லைனா இப்படி கூட எழுதலாம், √3 √2.5 √2 இப்படி கூட எழுதலாம். ஆனால் இந்த ஆர்டர் வந்துட்டு முக்கியம். ஆர்எம்எஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ், அதுக்கப்புறம் எம்பிஎஸ். நெக்ஸ்ட் போமா. முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இன்னொரு நோட் எழுதிக்கிறீங்களா? இன்னொரு நோட் எழுதிக்கோங்க. பிகாஸ் எனக்கு சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் டைமும் இல்லை, சொல்லி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? நோட்
URMS 1 by URMS 2 under root M2 by M1 into T1 by T2 இப்படி கூட question கேட்க முடியும். சரியா? URMS 1 by URMS 2 equal to under root D2 by D1 because it is inversely proportional. எல்லா இதுலயும் இந்த ஃபார்முலா கேட்க முடியும். சரியா? இந்த மற்ற ரெண்டுக்கும் நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், இது நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஐடியா கொடுத்துருக்கோங்கிறதுக்கோசரம் நான் இது சொல்லிட்டேன். இந்த கொஷின் இது NEET 2023 கேட்டிருக்காங்க. சரியா? NEET 2023 கேட்டிருக்காங்க. இது சொன்னா இங்கே நியூ 2023 எஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்டடா அப்புறம் இங்கே வந்துட்டு மீன் ஃப்ரீ பாத் சரியா? மீன் ஃப்ரீ பாத்து கேட்பாங்க. லாம்டா தான் மீன் ஃப்ரீ பாத்துக்கு உண்டான இது 1 by under root 2 n pi d ஸ்கொயர். ஓகே, இதுதான் இதுக்கு உண்டான ஃபார்முலாடா. 2க்கு மட்டும்தான் ரூட்டு, கீழே ஃபுல்லும் ரூட்டு கிடையாது. கைண்ட்லி ரிமெம்பர். அடா சாமி, இங்கே டைம் வேறு போயிடுச்சுடா. ஒரே நிமிஷம். இன்னும் ஒரு 2 minutes 2 to 3 minutes முடிச்சிடுறேன். சரியா? இங்கே வந்துட்டு n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எடுத்துடாதீங்கடா, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். எஸ், என்னுக்கு அதுதான் வேல்யூ. டிங்கிறது டயமீட்டர். சரியா? அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது. லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். சரியா? டி இஸ் ஈக்குவல் டு 2r நமக்கு தெரியும். அப்போது லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 2r த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியுமா? விச் இம்ப்ளைஸ் தட் லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 2 2s are 4, r ஸ்கொயருக்கு r ஸ்கொயர் வந்துடும். சரியா? இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு NEET 2014 கேட்டிருக்காங்க. சரியா? 2014. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் இங்கே கொஷின் போடாதது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. பிகாஸ் ஃபிசிக்ஸ் வந்துட்டு எப்பயுமே படிச்சுட்டு கொஷின் போடலன்னா வேஸ்ட். அதனால் நான் இந்த PYQs கவர் பண்ணும்போது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, ஃபார்முலா சொன்னோம், அதோட PYQவும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான்டா, நான் முடிச்சிட்டேன் இந்த லெக்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓகே, தேங்க் யூ. படிங்கடா. பாய்.